ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் வீடியோவில் ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இப்போது. அதாவது இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தாட் அண்ட் பிஹேவியர், அதை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அது ரிலேட்டட் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கங்கிறது பார்க்கலாம். 9th கொஷின் பாருங்கள். இஸ் பிஹேவியர் ஆல்வேஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒன்ஸ் ஆட்டிடியூட்? அதுக்கப்புறம் 10th கொஷின், ரிலேஷன் பிட்வீன் ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர். அப்புறம் வந்து 15th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், சேம் பேட்டர்னில். அதாவது அனலைஸ் ஹவு சேஞ்ச் இன் ஆட்டிடியூட் கேன் லீட் டு சேஞ்ச் இன் பிஹேவியர் அண்ட் சொசைட்டல் அவுட்கம். இதுவும் ரிலேஷன்ஷிப் தான் பார்க்க போகிறோம், கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு எப்படி எப்படி கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக வந்து ரிலேஷன் பிட்வீன் ஆட்டிடியூட் அண்ட் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தாட் அண்ட் பிஹேவியரை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கான்செப்ட் பார்த்துடலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ரெண்டோட டெஃபினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பிஹேவியர்னால் என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து ஆட்டிடியூடுங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு பர்டிகுலர் பொருளை பற்றியோ ஒரு நபரை பற்றியோ வந்து க்ரியேட் ஆகிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தான் வந்து ஆட்டிடியூட்னு சொல்லியிருப்போம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. வந்து எக்ஸசைஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லது அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. அதாவது ஃபிட்னஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. அந்த க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த இன்டர்னலாக உங்களுக்குள்ளேயே க்ரியேட் ஆன அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எக்ஸ்டர்னலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுதான் பிஹேவியர். எக்ஸ்டர்னலாக எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம்? எக்ஸசைஸ் நிஜமாகவே வந்து அந்த மனசுக்குள்ளே க்ரியேட் ஆன அந்த ஜட்ஜ்மெண்ட், எக்ஸசைஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லது அப்படின்னு க்ரியேட் ஆன ஜட்ஜ்மெண்ட்டை எக்ஸ்டர்னலாக எப்படி வெளிப்படுத்துவோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகிறது, இந்த மாதிரி வந்து ஆக்ஷன் எடுக்கிறத வந்து பிஹேவியர்னு சொல்லுவோம். இன்டர்னலாக க்ரியேட் ஆகிருக்க ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு ஸ்டெப்ஸ், எஃபெக்டிவாக ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான் வந்து பிஹேவியர். ஸோ இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த அவுட்வேர்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஆட்டிடியூடுக்கும் தாட்டுக்கும் பிஹேவியருக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு தாட்னா என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ ஆட்டிடியூட்னால் என்ன பார்த்தோம்னா, அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு பார்த்தோம். அதாவது எக்ஸாம்பிள் வந்து எக்ஸசைஸே எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளில் வந்து ஃபிட்னஸ் வந்து உடம்புக்கு ஹெல்த்துக்கு வந்து நல்லது, எக்ஸசைஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நிறையா மல்டிபிள் ஷார்ட் டேர்ம் ஐடியாஸ் வரும் இல்லைங்களா? அதாவது வந்து இன்றைக்கே எக்ஸசைஸ் பண்ணலாமா, எந்த எக்ஸசைஸ் பண்ணலாம், அப்புறம் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணலாமா, இல்லை வீட்டிலே பண்ணலாமா அப்படின்ட்டு மொமெண்ட் வந்து ஒரு ஐடியாஸ் வந்து உங்கள் மனசில் வந்து அந்த ஆட்டிடியூட் ரிலேட்டடாக வந்து வருது இல்லைங்களா? அதை தான் வந்து தாட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த தாட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்தது வந்து பார்த்தோம்னா லீட் டு பிஹேவியர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாட் வந்துக்கிட்டு இருக்கு. தாட் வந்ததுக்கப்புறம் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது பிஹேவியர். ஸோ தாட்டுங்கிறது வந்து ஆட்டிடியூடுக்கும் பிஹேவியருக்கும் நடுவில் இன்பிட்வீனில் வர்றது தான் வந்து ஒரு தாட்டு. ஸோ ஆட்டிடியூடையும் தாட்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுவும் வந்து இன்னொன்று வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஆட்டிடியூடில் 3 காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். இந்த காக்னேட்டிவ் காம்பனன்ட்னு ஒரு ஒன் ஆஃப் த காம்பனண்ட்டாக பார்த்தோம். அந்த காக்னேட்டிவ் காம்பனண்ட்டையும் தாட்டையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அந்த காக்னேட்டிவ் காம்பனண்ட் வந்து ஆட்டிடியூட் ஃபார்ம், அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகிற காம்பனண்ட்டு. ஆனால் தாட்டு வந்து ஆட்டிடியூடு, அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வர காம்பனண்ட் தான் வந்து இந்த தாட்டு. ஸோ அந்த காக்னேட்டிவ் காம்பனண்ட்டையும் இந்த தாட்டுங்கிற விஷயத்தையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஆட்டிடியூடு, தாட் அண்ட் பிஹேவியருக்கான ரிலேஷன்ஷிப்பு தான் வந்து கான்செப்ட் கிளாரிட்டியாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து கொஷின்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வந்து ஆல்வேஸ் வந்து ஆட்டிடியூட் வந்து வில் இட் அலைன் வித் பிஹேவியர். அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் கொடுத்துருப்ப டெஃபினேஷனில் பாருங்கள், இட் இஸ் த அவுட்வேர்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆக்ஷன் தட் மே ஆர் மே நாட் அலைன் வித் ஒன்ஸ் இன்டர்னல் ஆட்டிடியூட். நம்ம இங்கே பார்த்துருக்கோம், ஆட்டிடியூடை வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறப்ப பிஹேவியராக மாறுதுன்ட்டு. இதிலே வந்து
மே ஆர் மே நாட் அலைன் வித் ஒன்ஸ் இன்டர்னல் ஆட்டிடியூட்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஆட்டிடியூட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்வாயர்மெண்டல் கன்சர்வேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அது மேலே உங்களுக்கு நல்ல ஒப்பீனியன் இருக்குது, அதாவது ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதாவது இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் வந்து அது எக்ஸிக்யூஷனில் காமிக்க மாட்டோம் சம்டைம்ஸ். எப்படின்னா வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், அதாவது கிளாத் பேக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற இது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அது பண்ண மாட்டோம். அந்த ஆட்டிடியூடு வந்து பிஹேவியராக மாறாது. அதை தான் வந்து மே ஆர் மே நாட் அலைன் வித் ஒன்ஸ் இன்டர்னல் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஆட்டிடியூட் வந்து ஆல்வேஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு பிஹேவியர். ஆட்டிடியூட் வந்து எல்லா டைமுமே பிஹேவியராக மாறாது. சம்டைம்ஸ் வந்து ஆட்டிடியூட் வந்து பிஹேவியராக மாறாது. அதுதான் வந்து இந்த பிஹேவியரில் வந்து டெஃபினேஷனுக்கு மீனிங். இதில் கொஷினும் இப்போ பார்த்தோம். இஸ் பிஹேவியர் ஆல்வேஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒன்ஸ் ஆட்டிடியூட் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. நோ, இட்ஸ் நாட் ஆல்வேஸ். ஓகேங்களா? இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த ஆட்டிடியூட் வந்து நம்மக்கிட்ட வந்து வீக்காக வந்து அதாவது ஒரு ஸ்ட்ராங்காக அந்த ஆட்டிடியூட் நம்மளுக்குள்ளே பதியலை. அதனால தான் வந்து இது பிஹேவியரை நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆட்டிடியூட், தாட் அண்ட் பிஹேவியர். ஸோ ஆட்டிடியூடுங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து மொமெண்ட்டு அதை பற்றின டீப்பாக நிறையா ஐடியாஸ் வந்து நம்ம மனசில் வந்துட்டு போகிறத தாட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த ஆட்டிடியூடும் தாட்டும் வந்ததுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்டர்னலாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறத பிஹேவியர்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே இன்டர்னலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுக்குள்ளேயே நடக்கும். ஆட்டிடியூடும் தாட்டும். பிஹேவியருங்கிறது வந்து எக்ஸ்டர்னலாக நடக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆட்டிடியூட், தாட் அண்ட் பிஹேவியரோட ரிலேஷன்ஷிப். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.